ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் சமூக உருவாக்க முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் தெற்கிழக்காசியா ஒத்துழைப்பு நட்புறவு ஒப்பந்தத்தின்படி நடைபெற்று வரும் வளர்ச்சிகள் குறித்து ஆசியான் செயலாளர் துறை விளக்கம் அளித்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். இதில் முக்கிய பிராந்திய உலகளாவிய விஷயங்களை தொடர்ந்து ஆராய ஆசியான் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்தனர். மேலும் மியான்மரை சுற்றியுள்ள 5 அம்ச கருத்து ஒப்பந்தத்தின் மீதான ஆசியான் தலைவர்கள் மீளாய்வுக்கு தொடர்ச்சியாக வரும் நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். இதற்கான தலைமையை மலேசியா மேற்கொண்டது. இதற்குட்பட்ட தொடர்புகள் பன்னாட்டு உறவுகள் விவகாரத்தின் கீழ் ஆசியான் அமைப்பில் உள்ள வெளிநாட்டு கூட்டாளர்களுடன் ஆசியான் கொண்டிருக்கும் தொடர்புகளும் தீமோர் லெஸ்டே நாட்டின் முழுமையான உறுப்பினர் சேர்க்கையை பற்றிய கலந்துரையாடல்களும் நடைபெற்றன. இந்த கூட்டத்தின் முடிவுகள் மே 26, 27 ஆகிய தேதிகளில் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ள 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு, 2வது ஆசியான் GCC உச்சநிலை மாநாடு, ஆசியான் GCC சீனா உச்சநிலை மாநாட்டிற்கான விவாதங்களுக்கு அடித்தளமாக அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.